ஹே கைஸ், ஸோ உங்களுக்காக வேலண்டைன்ஸ் டே எடிட்டிங் கொண்டு வந்திருக்கேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேவரட் பர்சனுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டா ஆப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த இமேஜ் வேணுமோ அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரியே ஹாஃப் ஸ்க்ரீனுக்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பிப் ஆப்ஷன் போயிடலாம். போயிட்டு இன்னொரு இமேஜையும் நம்ம அதே மாதிரி ஹாஃப் ஸ்க்ரீனுக்கு வந்து செட் பண்ணிடலாம், ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ ஃபிட் பண்ண உடனே நீங்கள் வந்து மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடு, அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கும் அது செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து லைட்டாக மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணோம்ல, அதுக்கும் அதே மாதிரி நீங்கள் மாஸ்க் ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கும் அதை செலக்ட் பண்ணி லைட்டாக மூவ் பண்ணி விட்டிங்கன்னா அதே மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒயிட் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிப் ஆப்ஷன் போயிட்டு நான் இன்னொரு இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து பிளெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து செகண்ட் ஸ்க்ரீன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடலாம். ஸோ டெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் வந்து எண்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த வேவியாக கொடுத்துருக்கோம்ல ஒரு பிப் இமேஜ், அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து பெண்ட் பண்ணி விட்டீங்கன்னா அழகாக பெண்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆடியோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஆடியோவில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ, உங்களுக்கு எந்த சாங் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆடியோ ஃப்ரம் வீடியோ தான் செலக்ட் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஸோ ஆடியோ எண்டு வர எல்லா கிளிப்ஸையும் மூவ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதை டச் பண்ணி கிளிப் எண்டுன்னு வரும். அதை டச் பண்ணிங்கன்னா ஆடியோ எண்டு வர கிளிப் வந்து மூவ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயுமே கிளிப்ஸை வந்து வீடியோ எண்டுன்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இமேஜ் வந்து ஃபில்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா அங்கே வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஃபில்டர் வந்து கொடுக்கணும்னு தோணுதோ நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வந்து கலர் ஃபில்ட்ரேஷன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக பிகே எடிட்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் ரெடி பண்ணி போடுறேன்.